குடிக்கிறதும் அவங்க பேண்ட்டை கழட்டுறதுக்கும் நமக்கு வந்து அட்டெம்ப்ட் டு ரேப் அவ்வளவுதானே தவிர நம்ம ரேப் பண்ணிட்டோம்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் +30 குவீன்ஸ். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அதை எதிர்த்து நீங்க கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து, அதாவது தானாவே முன் வந்து இந்த கேஸை எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அந்த அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கும் நீங்க கொடுத்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து தீர்ப்பு தப்பா இருக்கு, இதுக்கான பதில் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே தானா முன் வந்து இந்த கேஸை எடுத்து இதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸோட பின்னணி என்ன, அலகாபாத் ஹைகோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல ஜட்ஜ் இருக்காரு. அந்த ஜட்ஜ் வந்து ஒரு கேஸுக்கு ரொம்பவே இன்சென்சிட்டிவா, அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் ஜட்ஜா இல்ல என்னன்னு தெரியல, இல்ல மனுஷத்தன்மை இருக்கிறவரான்னு கூட எனக்கு தெரியல. கேஸ் என்னன்னா, அலகாபாத்ல வந்து ஒரு 11 வயசு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய 2 நாய்ங்க அந்த 11 வயசு குழந்தைய செக்ஷுவலா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது அதை சொல்றதுக்கு கூட ரொம்பவே நாக்கு கூசுது. அந்த குழந்தையோட பிரஸ்ட்டை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த குழந்தையோட பேண்டோட நாட்டை பிடிச்சி இழுத்து அந்த குழந்தைய இழுத்துட்டு ஒரு குகை மாதிரி ஒரு கல்லுக்கு பின்னாடி தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய தப்பா இது பண்றதுக்காக, வன்புணர்வு செய்யறதுக்காக. இதை அந்த வழியா போறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு கத்தி சண்டை போட்டதுனால அந்த 2 நாய்களும் ஓடி போச்சுங்க. இது அந்த குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸுக்கு அந்த ஜட்ஜ் என்ன வந்து தீர்ப்பு தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது குழந்தையோட பிரஸ்ட்டை இது பண்றதையும் நாட்டை பிடிச்சி இழுக்கிறதும் அதாவது வந்து அட்டெம்ப்ட் டு ரேப் தானே தவிர ரேப் நடக்கல. ரேப் நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல. அந்த 2 நாய்களும் ட்ரெஸ் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு எந்த விதமான காயங்களோ இல்லை எதுவுமே ரேப் நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. ஸோ இது வந்து ரேப்புக்கு கீழே வரவே வராது. இது வந்து நார்மலா அட்டெம்ப்ட் டு ரேப் தான். ஸோ இதுக்கு வந்து நார்மலான தீர்ப்பு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த செக்ஷன்னா, அட்டெம்ப்ட் டு ரேப் வந்து 376 IPC 376. இதுக்கு கீழே தான் அவங்க கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க இதுக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணாம அதுக்கு பதிலா வேற ஒரு செக்ஷன்ல இந்த நாய்ங்களை போட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரேப் நடந்ததுக்கான எந்த அடையாளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த நாய்ங்களுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இவங்க சொன்ன இந்த அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜு சொன்ன தீர்ப்பால நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து, ஏன் நிறைய ஜட்ஜஸே சீனியர் அட்வொகேட்ஸே வந்து அந்த ஊரே இந்த கோர்ட் அந்த தீர்ப்பை சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப உணர்ச்சி அற்றது, மனிதாபிமானம் அற்றது, இந்த ஜட்ஜ் இந்த மாதிரி சொன்னது கொஞ்சம் கூட ரொம்பவே இன்சேனா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்ஷியலா போயிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல சீனியர் அட்வொகேட்டா இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. சீனியர் அட்வொகேட்டோட நேம் வந்து ஷோபா குப்தா. அவங்க இந்தியா டுடேல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி இருப்பாங்க பத்தியா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா பெண்கள் சார்பாகவும் இதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப ரொம்ப வெட்கப்படுறேன். இவங்க வந்து இந்த கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது சட்டத்தை பற்றி புரிதலே இல்லாம இந்த ஜட்ஜ் இருக்காங்க, இந்த நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து கன்சர்ன் பண்ணணும், இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து இந்த கேஸை வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி தலைமை நீதிபதிக்கு இந்த ஷோபா குப்தா வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தானாவே முன் வந்து, அதாவது ஜட்ஜு கவாயும் அகஸ்டினும் இவங்க 2 பேரும் தானா முன் வந்து இந்த கேஸை எடுத்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கும் நீங்க வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்களா, இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ மக்களே, இதுல என்னோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரி ஹைகோர்ட்லயும் இல்லைன்னா நார்மலா இருக்க நம்ம லோக்கல் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஒரு சில ஜட்ஜஸ் வந்து
இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலாவே நான் நம்ம இந்தியான்னு சொல்ல வரல, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல வரல, நார்மலாவே இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தா, நான் எல்லா ஆண்களையும் முக்கியமா எல்லா ஆண்களையும் நான் தப்பா சொல்ல வரல, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தா எல்லாரும் தான் நினைப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணோட மார்பகங்களை பிடிக்கிறதும் அவங்க பேண்ட்டை கழட்டுறதுக்கும் நமக்கு வந்து அட்டம் டு ரேப் அவ்வளவுதானே தவிர நம்ம ரேப் பண்ணிட்டோம்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து சாதாரணமா நம்மளை விட்டுறாங்க. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் தான். இந்த மாதிரி இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுனால நினைச்சு இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் பெண்கள் கிட்ட அத்துமீறுவாங்க, எத்தனை பேர் குழந்தைங்க கிட்ட அத்துமீறுவாங்க, எத்தனை பேர் வயசானவங்க கிட்ட அத்துமீறுவாங்க. இதை நான் ஏன் அழுத்தி சொல்றேன்னா, இங்க வந்து அவங்க கண்ணுக்கு அது ஒரு பெண்ணாதான் தெரியுது. அது ஒரு குழந்தையாவோ, அது ஒரு வயதானவங்களோ, அது வந்து நடுத்தர வயது பெண்ணாகவும் தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதிர்க்க இருக்கிறது ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் தான். மறுபடியும் சொல்றேன், நான் எல்லா ஆண்களையும் சொல்லல, இந்த மாதிரி தாட்ஸ்ல இருக்க, இந்த மாதிரி இன்டென்ஷன்ல இருக்க ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து எதிர்க்க இருக்கிறது ஒரு, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்லாம். அதுக்கு வயசு இருக்கா, வயசாயிருக்கா, அதுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. இவங்க கொடுத்துருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க வந்து அட்வான்டேஜா எடுத்துட்டு எத்தனை பெண்கள் கிட்ட இவங்க அத்துமீறுவாங்க. எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து இப்படி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா, எனக்கு தெரியல உண்மையாலேயே எப்படி இப்படி ஒரு இன்சென்சிட்டிவா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை பத்தி, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜோட ஜட்ஜ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்திருந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, இவ்வளோ நடந்திருக்கு. அதுக்கும் சாதாரணமா வெளியில வந்தவங்களும் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரியான அதிகபட்ச தண்டனை எதுவுமே கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுத்தா இவங்கெல்லாம் அடங்குவாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. நான் இதோட ஒரு சூப்பரான வீடியோல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்யூ.